ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது உலகத்திலேயே டாப் 10 ஹிஸ்டாரிக்கல் வார் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது வார் மூவிஸை பார்க்குறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உலகத்தில் இருக்கிற 10 பெஸ்ட்டு முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் வார் மூவிஸை பற்றி தான் நாம் இப்போ பேச போகிறோம். அதில் 1லேருந்து 10 வரைக்கும் நான் சொல்கிறேன். அதில் எனக்கு பிடிச்ச படங்களும் நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் வேர்ல்டு 10 லிஸ்ட்டில் அது கண்டிப்பாக இந்த 10 படங்களும் இடம்பெறும். இதை வரிசையாக ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. அதாவது முதல் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1995 ரிலீஸ் ஆன பிரேவ் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு வார் டிராமாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது மெல் கிப்சன் தான். இந்த படத்தில் நடித்ததும் ஹீரோவாக நடித்ததும் மெல் கிப்சன் அவர்கள் தான். அவரு பார்த்தீங்கன்னா வில்லியம் வாலஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இது பார்த்தீங்கன்னா அதாவது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த வில்லியம் வாலஸ் அப்படிங்கிற ஒரு போராளியோட கதை தான் இது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஸ்காட்லாண்டை ஆட்சி செய்த இங்கிலாந்து அரசர் மிக மோசமான ஒரு ரூல்ஸை போட்டு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வில்லியம் வாலஸ் அப்படிங்கிறவரோட மனைவியை கொல்றாங்க. அதுக்காக பழி தீர்க்கறதுக்காக அவரு ஒரு போரை கையில எடுக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. அதுக்கப்புறம் ஸ்காட்லாண்டோடைய மிகப்பெரிய ஒரு ஹீரோ ஆகிறாரு. கடைசியா அவர் என்னென்ன பண்ணாரு அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படத்தோட கதையுமே. இந்த படத்துக்கான ஆஸ்கார் அவார்டு பார்த்தீங்கன்னா மெல் கிப்சன் சிறந்த இயக்குனருக்கான ஆஸ்கார் அவார்டு வாங்கினார், சிறந்த படத்துக்கான ஆஸ்கார் அவார்டு வாங்கினார். இந்த படத்துல முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ஜேம்ஸ் ஹார்னரோட மியூசிக் படத்துல ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளூட் மியூசிக் அந்த ஒரு வார் சீக்வன்ஸ், அந்த லவ் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே ஜேம்ஸ் ஹார்னர் தன்னோட மியூசிக்காலேயே கதையை நகர்த்தி கொண்டு போயிருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம் தான் பிரேவ் ஹார்ட். இதை மறக்காத இதை நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ரிலீஸ் ஆன கிளாடியேட்டர். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னா மிகப்பெரிய பிரபலமான இயக்குனர் ரிட்லி ஸ்காட் அவர்கள் தான். இந்த படத்துல நடிச்சது யாருன்னா ரஷல் க்ரோ. இவருக்கு சிறந்த நடிகருக்கான ஆஸ்கார் அவார்டை வாங்கி கொடுத்த படம் தான் இந்த கிளாடியேட்டர். இந்த கிளாடியேட்டரோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோமன், அதாவது பேரரசரோட மகன், அவங்க மகன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான ஆளா இருப்பான். அதனால அந்த ஒரு பதவி மகனுக்கு கொடுக்கக்கூடாது. அதனால படைத்தளபதியான மேக்சிமஸுக்கு கொடுக்கணுன்ட்டு அந்த பேரரசர் நினைச்சு ஒரு அந்த இடத்த சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் தன்னோட அப்பாவியே கொன்னு அவன் அந்த அரியணை ஏறுறான். அதுக்கப்புறம் அந்த படை தளபதியோட மேக்சிமஸ் அப்படிங்கிறவங்க குடும்பத்தை கொல்றான். அதுக்கப்புறம் அந்த கிளாடியேட்டரா அந்த ஹீரோ மாதிரி கடைசிய கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு மோசமான ஒரு அரசனை எப்படி பழி வாங்கினாரு அப்படிங்கிறது தான் இந்த மொத்த கதையுமே. இந்த படம் ஆஸ்கார் அவார்டு வாங்குச்சு. சிறந்த படத்துக்கான ஆஸ்கார் அவார்டும் சிறந்த நடிகருக்கான ஆஸ்கார் அவார்டும் கண்டிப்பா வாங்குச்சு. அதனால இது ஒரு சூப்பரான படம். இதை தவறாத மிஸ் பண்ணாத பாருங்க. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு 3வது படம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ட்ராய் படத்தை தான் சொல்லுவேன். இது இந்த படம் ரிலீஸ் ஆன வருடம் பாத்தீங்கன்னா 2004 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னா வுல்ஃப்கேங் பீட்டர்சன் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் டைரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த காலத்தில் நடந்த ஒரு கிரீக், அந்த ட்ராய் நாட்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கான்ஃபிளிக்ஸ் தான். அதாவது பாத்தீங்கன்னா தன்னோட மனைவியை ட்ராயோட இளவரசன் தூக்கிட்டு போயிடுவான், அதாவது கிரீக் மன்னனோட மனைவிய. அதுக்கப்புறம் அந்த கிரீக்கோட நாடுகள்ல இருக்கிற எல்லா சின்ன சின்ன சிற்றரசர்கள்லாம் திரட்டி ட்ராய்க்கு படையெடுத்துட்டு போய் அந்த போர் பண்ணி அந்த பொண்ணை கூட்டிட்டு வர்றதுதான் மொத்த கதையுமே. இதுல மிக முக்கியமான ரோல்ல நம்ம சூப்பர் ஸ்டார் பிராட் பிட் நடிச்சிருப்பாரு. எரிக் பானா அண்ட் ஆர்லாண்டோ ப்ளூம் இவங்க இன்னும் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம். இந்த படத்தோட போர் காட்சி அமைப்புகள் எல்லாமே இது வரைக்குமே இன்னும் எந்த படமுமே எடுக்க முடியல. அந்த அளவுக்கு அந்த போர் சீக்வன்ஸ் இருக்கும். அதுல அக்கிலீஸா பிராட் பிட் நடிச்சிருப்பாரு. அவரோட சண்டை காட்சிகள், அவரோட இது எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு எபிக் டிராமா வார் ஃபிலிம் தான் இது. அதனால சூப்பரான இது முக்கியமான ஒரு படம் தான் இது ஹிஸ்டாரிக்கல் வார் ஃபிலிம்லாம். அதனால இந்த படத்தை மறக்காத ட்ரை பண்ணுங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் சொல்றேன். இப்போ 4வதா ஒரு படம் சொல்லணும்னு பார்த்தா கண்டிப்பா இந்த படத்தை மறக்கவே முடியாது. இந்த படம் 2002 ரிலீஸ் ஆன தி பியானிஸ்ட்.
இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணது யாருன்னா ரோமன் பொலான்ஸ்கி அப்படிங்கிற ஒரு போலிஷ் டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் முழுக்க முழுக்க அதாவது ஹிட்லரோட அன்ற ஆட்சியில இருந்து அவங்க வந்து என்னென்ன வந்து அக்கிரமங்கள் பண்ணாங்க, அந்த ஜூவிஸ் நகரங்கள், அந்த ஜூவிஸ் குடும்பங்கள்லாம் எப்படி வந்து அழிக்கப்பட்டது, அந்த ஜூவிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஆட்ரியன் போர்டி தான் இதில் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கான ஆஸ்கார் அவார்டு வந்து வாங்கினாருன்னு தான் சொல்லணும். முதல் ஆஸ்கார் அவார்டு அவருக்கு. அவரோட நடிப்பு வந்து அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமாகவும் சூப்பராகவும் இருக்கும். அதோட அதாவது ஹிட்லரோட ஆளுங்க வந்து அவங்க குரூப்பை வந்து கொல்றதாகட்டும், அப்புறமேட்டு அவங்க வந்து ஒவ்வொரு இடமா வந்து பெயர்ந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி சர்வைவல் ஆனாங்க அப்படிங்கிறத வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதனால இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோன் படம் தான். இந்த படம் வந்து சூப்பரான படம். இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அஞ்சாவதா ஒரு படம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் மெட்டல் ஜாக்கெட். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆன வருடம் வந்து பார்த்தீங்கன்னா 1987 வருடம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் யாருன்னா மிக பிரபலமான ஒரு டைரக்டர் ஸ்டான்லி கியூப்ரிக். இந்த படம் வந்து ஒரு அதாவது வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் அந்த டைம்ல வந்து எடுத்த படம் தான் அந்த படம். இந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பராகவும், ஸ்டான்லி கியூப்ரிக் வந்து அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. அதே ஒரு ஸ்டைல்ல வந்து இந்த படத்தை கொண்டு போயிருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம் தான் இது. இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. அடுத்தது 6வது படம் நினைக்கிறேன். 6வது படம் வந்து பாத்தீங்கன்னா அப்போக்லிப்ஸ் நவ். இந்த படம் வந்து 1979 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னா நம்ம காட்ஃபாதர் இந்த ஒரு 3 சீரீஸ்லாம் எடுத்தார் பார்த்தீங்களா, அந்த டைரக்டர் தான் பிரான்சிஸ் ஃபோர்ட் கப்போலா. அவர் தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. இந்த படம் வந்து வியட்நாம் வார வந்து முழுக்க முழுக்க மையமாக கொண்டு எடுத்த படம். இந்த படத்தோட காட்சி அமைப்புகள் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு வந்து பெரிதாக பேசப்பட்டுச்சு. இந்த படம் வந்து ஏகப்பட்ட ஆஸ்கார் அவார்டுகளையும் வாங்குச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்துல மெயினா ரோல் பண்ணியிருக்கிறது யாருன்னா மார்லன் பேண்ட்ரோ, ராபர்ட் டூவல் அண்ட் டேனிஸ் கூப்பர், அந்த மாதிரி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. இந்த படம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வார் மூவி தான். அதனால இந்த படத்தை வந்து கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாத நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. அடுத்தது 7வதா ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 2006 ரிலீஸ் ஆன 300 ஸ்பாட்டன்ஸ். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஜிண்டர் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல வந்து நடிச்சது யாருன்னா ஜெரார்ட் பட்லர். இந்த படம் முழுக்க முழுக்க ஸ்பாட்டன்ஸோட லைஃப் ஸ்டைலை பத்தி எழுதின கதை தான். அதாவது 300 பேர் கொண்டு ஒரு படையை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 1000 பேர் வந்த ஒரு படையை ஒரு 300 போர் வீரர்கள் வந்து எப்படி தடுக்கிறாங்க, தன்னோட நாட்டை காப்பாத்துறாங்க அப்படிங்கறது வந்து சூப்பராகவும், அந்த ஒரு ஃபைட்டிங் டெக்னிக்ஸ், அவங்களோட வாழ்க்கை முறை எல்லாமே வந்து அந்த அருமையா வந்து சொல்லியிருப்பாங்க இந்த படத்துல. அதனால இந்த படம் வந்து சூப்பரா இருக்கு. இது ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. 8வதா பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட். இந்த படம் வந்து 2009 ரிலீஸ் ஆனது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னா குவிண்டின் டொரண்டினோ. குவிண்டின் டொரண்டினோன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவரு வந்து பயங்கரமான ஒரு வயலன்ஸ் டைரக்டர். இந்த படம் வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கேஸ்ட் வந்து பண்ணது வந்து பிராட் பிட். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் நாசி படையில அங்க இருக்கிற ஹிட்லரோட ஒரு ஆள் வந்து எந்த அளவுக்கு கொடுமை பண்றான், அந்த வாரில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, அதை வந்து டொரண்டினோ ஸ்டைலில் ஒரு நான் லீனியராக சொல்லியிருப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு அருமையான ஒரு வார் ஃபிலிம். இதை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்க. 9வது படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சேவிங் ப்ரைவேட் ரியான். இந்த படம் வந்து 1998 வந்து ரிலீஸ் ஆனது. இந்த படம் வந்து ஆஸ்கார் அவார்டு, அதாவது சிறந்த படத்துக்கான ஆஸ்கார் அவார்டு, சிறந்த டைரக்டருக்கான ஆஸ்கார் அவார்டு வாங்கிச்சு. இந்த படத்தை டைரக்ட் பண்ண யாருன்னா உலகத்திலேயே மிக பிரபலமான டைரக்டர்ல ஒருவர் தான். அவர் தான் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல நடிச்சவர் யாருன்னா டாம் ஹாங்க்ஸ். அவர் வந்து கேப்டன் மில்லரா வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்க வார் நடந்துகிட்டு இருக்கும்போது 4 பேர் கொண்ட அண்ணன் தம்பிங்களை ஒரு 3 பேர் வந்து செத்துருவாங்க. அந்த 4வது பையனை வந்து காப்பாற்ற சொல்லி ஒரு ஆர்டர் வந்து கேப்டன் மில்லருக்கு வந்து போகும். அதனால கேப்டன் மில்லர் தலைமையில ஒரு 8 பேர் கொண்ட குழு வந்து அந்த 4 பசங்கள்ல அந்த கடைசி பையனை வந்து தேடி போவாங்க. அவங்க சந்திச்ச பிரச்சனைகள் என்ன, கடைசியா வந்து அந்த 4வது பையனை வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த 8 பேர் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படத்தோட கதையுமே. படம் வந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் உங்களை வந்து அந்த அளவுக்கு ஒரு வார் எஃபெக்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கோட ஸ்டைலை வந்து நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா பண்ணியிருப்பாரு. இன்னொன்று இந்த படத்தோட முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஜான் வில்லியம்ஸோட மியூசிக். அதாவது ஒரு பக்கம் சண்டை நடந்துகிட்டு இருந்தா ஒரு பக்கம் மியூசிக் வந்து அந்த அளவுக்கு அந்த படத்தை வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டாக ஃபுல் பேக்கடாக வந்திருக்கும். அதனால கண்டிப்பாக வந்து வார் ட்ராமா வந்து ரசிக்கிறவங்க இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க.
கடைசியா 10வது படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1917 படம் பேர் 1917 தான். இந்த படம் வந்து 2017 வந்து ரிலீஸ் ஆனது. இந்த படத்தை டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாம் மெந்தஸ். இவர் வந்து இந்த படம் வந்து இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் ஒரே ஷாட்ல வந்து கேமரா ஆங்கிள் இருக்கும். அதாவது கேமரா வந்து கட் பண்ணாம ஒரே ஷாட்ல வந்து எடுத்திருப்பாரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபர் வந்து ரோஜர் டியாக்கின்ஸ். அவர் வந்து சூப்பராக எடுத்திருப்பாரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட், அதாவது வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட்ல நடந்த ஒரு சின்ன கதை தான். அதை வந்து சூப்பராக வந்து சாம் மெந்தஸ் எடுத்திருப்பாரு. இந்த படத்துக்கு அதாவது முக்கியமான ஒரு அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபர் வந்து ஆஸ்கார் அவார்டு வந்து வாங்கினார் ரோஜர் டியாக்கின்ஸ். அப்புறமேட்டு நிறைய வந்து நாமினேஷன் ஆச்சு. அதனால் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹிஸ்டாரிக்கல் வார் ட்ராமா ஃபிலிம் தான். அதனால் இதுதான் மொத்தம் ஒரு 10 படமே. இந்த 10 படத்தையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.